நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள துடிக்கும் கும்பராசி அன்பர்கள் என்பர்களை எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய மாதம். நமக்கு கும்பராசிக்காரர்களாய நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாம், அதுவும் சதய நட்சத்திரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, 2 மீனத்தில் வக்கர சனி, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மம் சுக்கிர கேத்து சிம்மத்தில், சூரியன் புதன் கன்னியில், செவ்வாய் துலாத்தில் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். ரொம்ப அற்புதமான மாதம் சார். ஏன்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலுமே 2 டபுள் மைனஸ் ஒரு பிளஸ் சொல்லுவாங்க. சனி இருக்கிறது 2ஆம் வீடு, ஆனாலும் அந்த சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்தாலும் நிச்சயமா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் சார். 7 நாட்டு சனியில் இருக்கக்கூடிய அவதிப்படக்கூடிய கும்பராசியின் நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அதுவும் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி அட் பிரசன்ட் சில சந்தர்ப்பங்களில் குருவால் பார்க்கப்படுகிறது. குரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற போது குருவால் பார்க்கப்படக்கூடிய சனியாக இருக்கிறதுனால 9ஆம் பார்வையாக நமக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக தான் இருப்பார். சின்ன சின்ன சங்கடங்கள் நம்ம சில சமயம் நாமளே பேசி மாட்டிப்போம். அந்த மாதிரி இல்லாத வகையில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து பேசுவது ரொம்ப நல்லது. நம்முடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், கேதுவோடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கார். நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது நல்ல கணவனால் மனைவி மேம்படுவதற்கும் மனைவியால் கணவன் மேம்படுவதற்கும், அதாவது மேம்படுறதுன்னா என்னன்னா 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் எங்க சார் இல்லை விடுங்க, சங்கடங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு, பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. இருந்தாலுமே ஒரு சின்ன திடீர்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா கணவன் மனைவியிடம் பெறுவதும், அதே மாதிரி மனைவி கணவனிடம் பெறுவதும், அதற்கான அவர்கள் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்படி தரணும்னே என்ன வரும், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் 2 பேருக்குள்ளே கணவனிடம் இருந்து மனைவிக்கும் மனைவியிடம் இருந்து கணவனுக்கும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு போனஸ் வரலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல, அல்லது நாம் போட்ட மனைவி மேலே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நல்ல ஒரு இட் வில் ஃபெச் குட் அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்படியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு போறார். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு போறார். அங்கே 8ஆம் வீடு அப்படிங்கிறது மைனஸ். அதே மாதிரி சுக்கிரன் அந்த இடம், சுக்கிரனுடைய இடம் வந்து புதனுடைய வீடு, அது ஒரு நீசஸ்தானம். அதனால டபுள் மைனஸ், அங்கே ஒரு பிளஸ் நமக்கு கிடைச்சிடுறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உச்சம், ஆட்சி உச்சம் பெறக்கூடிய புதன் சூரியனோடு சேர்ந்து, சூரியன் புதன் காம்பினேஷன்ங்கிறதே ஒரு பெரிய யோகம். அதனால சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள், அதாவது ஒளி இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் ஒரு சின்ன செட்பேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். போகிற இடத்துல எதிர்பார்த்த இடத்துல உடனே பணம் கிடைக்காது, உடனே நமக்கு வேலை கிடைக்காது, உடனே நம்ம ஓகேன்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும். அது தவிர 10ஆம் வீட்டுக்குடையவனான குரு நம்முடைய உபயராசியிலிருந்து நம்முடைய 10ஆம் வீட்டுக்கு உடையவனான செவ்வாய் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது நமக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. நம்முடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. குருவினுடைய பார்வை ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். குரு மிதுனத்தில் இருக்கிற போது நம்முடைய ராசியை கும்பராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக, அது மட்டுமல்ல, நமக்கு சனியனுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு இருக்கு. சனி பார்வை சில சந்தர்ப்பங்களில் கெடுதலை செய்தாலுமே சனியனுடைய 3ஆம் பார்வை நம்முடைய 4ஆம் வீட்டிற்கு இருக்கு. அதனால ஸ்திரமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், வேவரிங் இல்லாம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு முடிவு எடுக்காம, எஸ் ஐ ஆம் கோயிங், இப்போ நான் எனக்கு வேற இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் பைசா குறைச்சலா இருந்தாலும் நிச்சயமா எனக்கு நல்லா இருக்கும், நான் அதில் தான் போகிறேன் அப்படின்னு அதை நாம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை நாம் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது இந்த மாதம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவை நமக்கு தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அது மட்டும் இல்லை, சனியனுடைய பார்வை 10ஆம் பார்வை நமக்கு 11ஆம் வீட்டுக்கு இருக்கு, லாபஸ்தானத்துக்கு இருக்கு. அதே வீட்டை குரு பார்க்கறதுனாலையும்
அந்த குருவனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் இந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுமே ஒரு பெரிய விசேஷமான இந்த வக்கர சனியினுடைய பார்வை நமக்கு குருவோடு சேர்ந்த பார்வை, குருவினுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய 10ஆம் பார்வை, இது ரெண்டுமே கன்ஜங்ஷன் ஆறபோது அது நமக்கு அந்த வேவ் லெங்க்த்தில் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை சார், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டுக்கு இருக்கு, நம்ம ராசிக்கு இருக்கு, கும்பத்துக்கு இருக்கு. சுக்கிரன் பார்வை கும்பத்துக்கு இருக்கிறதுனால மணி ஃப்ளோ இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதில்லை. புதிய புதிய வரவுகள் வீட்டுக்கு இருக்கும் சார். அது நண்பர்கள் மூலியமாக ஒரு விசேஷம் நடக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு புதிய வரவு வீட்டுக்கு இருக்கு. வீடு ரெஃப்ரெஷ் பண்ணலாம், அல்லது பெயிண்ட் பண்ணலாம், அல்லது வீட்டுக்கு பொருள்கள் மாற்றலாம், புது லேப்டாப் வாங்கலாம். இந்த மாதிரியான வீட்டுக்கு பொருள் சேர்ப்பது என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி சிறு குறு தொழில் வியாபாரிகள், அந்த வியாபாரிகளுக்கு சின்ன செட்பேக், போகிற இடத்துல எல்லாம் நம்ம பைசா கேட்டோம் சார், இன்னைக்கு லெவலுக்கு ஒரு 10,000 ரூபா கேட்டோம் அட்லீஸ்ட், ஆனால் 10,000 ரூபா கிடைக்கல, 8,000 ரூபா தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலுமே அதை வைத்து சந்தோஷமாக அந்த பிசினஸ் செய்வது, ஏன்னா நமக்கு கிடைப்பதை கொண்டு லாபம் நிறைய வரும். ஐயோ குறைச்சலாக கிடைச்சிடுத்து எவ்வளோ வரும்னு நினைக்காம அதை வைத்து கொண்டு பிஸ்னஸ் பண்ணோம் என்றால் நிச்சயமாக லாபம் உண்டு. அதே மாதிரி நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது சார். 10ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது. நிச்சயமாக அதை நாம் செய்தோம் என்றால் நல்லதொரு ஏற்றவும் மாற்றமும் கிடைக்கும். நீர் நிலை சம்பந்தப்பட்டது 4ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, நிலம் நீர் இரண்டுமே சம்பந்தப்பட்ட அந்த 4ஆம் வீடு 8ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால புது வீடு வாங்குவதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் புதுசாக நமக்கு ஒரு வரவு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இருந்தாலுமே நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டுறக்கூடாது. இஷ்டதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு இது இல்லை என்றால் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு சென்று தீபம் ஏற்றி வருதல், சாதாரண தீபம் ஏற்றி ஈவினிங் 7 to 8 வணங்கி வருதல், சனியை 8 சுற்றிட்டு வருது ரொம்ப நல்லது. சனீஸ்வரன் இல்லைன்னா நவகிரகத்தை வணங்கி வருதல், இது ரெண்டுக்கும் மேன்மையாக ஒன்னே ஒன்று, நம்ம எங்கேயாவது பைரவர் இருந்தார்னா பைரவ தரிசனம் மிக மிக, பைரவரை சென்று கருங்கல்லால் செய்த பைரவரை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.